ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 2. அறிமுகம். உயிர் என்னும் புதிர். மரணம். மரணம் மனிதனின் மாபெரும் புதிர். இது கொடுமையானதாக, தவிர்க்க இயலாத எதிரியை போல உள்ளது. இதுவே வாழ்வின் முடிவா அல்லது மற்றொரு வாழ்விற்கான ஆரம்பமா? மனிதனின் உயிர் மரணத்திற்கு பின்னரும் தொடரும் என்பது உண்மையானால் அந்த புதிய வாழ்க்கை எந்த அடிப்படையில் முடிவு செய்யப்படுகின்றது? இப்புதிர்களுக்கான விடையை அறிந்து கொள்வதற்காக தெளிந்த சிந்தனையுடைய தத்துவ ஞானிகளை மனிதன் தொன்று தொட்டு அணுகியுள்ளான். அவர்களது போதனைகளை உன்னத உண்மையின் அறிவுரைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளான். உயர்ந்த அதிகாரியிடமிருந்து அறிவை பெறும் இந்த வழிமுறையினை எவ்வளவுதான் கவனமாக ஆராய்ந்து பின்பற்றினாலும் அதனை சிலர் தவறாகவே விமர்சனம் செய்கின்றனர். சிறியதே அழகானது, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்னும் நூலின் ஆசிரியரும் சமூக ஆய்வாளருமான E.F. ஷூமாகர் என்பவர் நவீன சமுதாயத்தில் உள்ள மக்கள் இயற்கை மற்றும் பாரம்பரிய விவேகத்துடனான தொடர்பை இழந்திருப்பதால் ஏளனம் செய்வதை நாகரிகமாக கருதுகின்றனர். அவர்கள் எதை காண்கிறார்களோ, எதை தொடுகிறார்களோ, எதனை அளக்கிறார்களோ அதை மட்டுமே நம்புகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். வேறு விதமாக கூறினால், கண்ணால் காண்பதே மெய் என்னும் கருத்தினை பின்பற்றுகின்றனர். ஆனால் பௌதிக அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டும் அடக்கும் கருவிகளுக்கு அப்பாற்பட்டும் மனிதன் கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்டும் எதையாவது அறிந்து கொள்ள மனிதன் முயற்சி செய்யும் போது ஞானத்தின் உயர்ந்த மூலத்தை அணுகுவதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. உடல் அழிந்த பின்னர் உயிர் எங்கே செல்கிறது என்னும் கேள்விக்கு சோதனை கூடத்தில் ஆராய்ச்சி செய்யும் எந்த ஒரு விஞ்ஞானியும் இதுவரை பயனுள்ள விளக்கத்தை அளித்ததில்லை. அவர்களின் ஆராய்ச்சிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை உருவாக்கியுள்ள போதிலும் அவையாவும் வரம்பிற்கு உட்பட்டு தெளிவானவையாக இல்லை. ஆனால் உடல் அழிந்த பின்னர் உயிர் மற்றொரு உடலை ஏய்கின்றது என்னும் மறுபிறவி கொள்கை நமது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்கால வாழ்க்கையை நிர்மாணிக்கும் சூட்சும சட்டங்களை முழுமையாகவும் தெளிவாகவும் விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமெனில் உடலில் இருந்து வேறுபட்ட உயர்ந்த ஒரு சக்தி உள்ளது என்னும் அடிப்படை கோட்பாட்டினை ஒருவன் ஏற்க வேண்டும். மனிதனிடம் உள்ள தன்னிகரற்ற சிந்திக்கும் திறன், உணர்ச்சிகள், விருப்பம் ஆகியவற்றை ஆராய்வதால் இதனை மேலும் உணரலாம். ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பு, மரியாதை போன்ற உணர்ச்சிகள் DNA போன்ற மரபணுக்களால் தூண்டப்படுவது சாத்தியமல்ல. ஷேக்ஸ்பியரின் ஹேம்லெட், பாச் என்பவரின் மேஸ் இன் பி மைனர் போன்ற நாடகங்களில் காணப்படும் சூட்சுமமான கலை நயத்திற்கும் நுட்பமான வேறுபாடுகளுக்கும் எந்த மரபணு பொறுப்பாளியாகும்? மனிதனையும் அவனது எல்லையற்ற திறன்களையும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை கொண்டு தெளிவாக விளக்க இயலாது. பௌதீக தன்மையின் அடிப்படையில் உயிரை முறையாக விளக்க இயலாது என்பதை நவீன இயற்பியலின் தந்தையான ஐன்ஸ்டீன் ஒப்புக்கொண்டுள்ளார். விஞ்ஞானத்தின் கொள்கைகளை வைத்து மனிதர்களை எடை போடுவதற்கான முயற்சி முற்றிலும் தவறானது மட்டுமின்றி கண்டிக்கத்தக்கதும் ஆகும் என்று அந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி கூறியுள்ளார். உண்மையில் இயற்பியல் விதிகளை கொண்டு உயிரின் தன்மைகளை விளக்குவதில் விஞ்ஞானிகள் தோல்வியடைந்து விட்டனர். பௌதிகம் மற்றும் மருந்து துறையில் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் சென்ஸ் ஜோர்ஜி என்பவர் அத்தகு தோல்வியால் விரக்தி அடைந்து, உயிரின் இரகசியத்தை நான் தேடிய போது அணுக்களையும் எலக்ட்ரான்களையும் மட்டுமே இறுதியில் என்னால் காண முடிந்தது. அவையோ உயிரற்றவை. எனது ஆராய்ச்சியின் மத்தியில் உயிர் எனது விரல்களுக்கு நடுவே ஓடிவிட்டது. எனவே இந்த முதுமை காலத்தில் நான் எனது ஆராய்ச்சியை பின்னோக்கி பார்த்து கொண்டுள்ளேன் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். உயிர் இயற்பியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை தேவை. இருப்பினும் மூலக்கூறுகளின் கலவையினால் உயிர் உண்டாகிறது என்னும் கருத்தை ஏற்பதற்கு அதைவிட அதிக அளவில் நம்பிக்கை தேவைப்படுகிறது. புகழ்பெற்ற உயரியல் மேதைகளில் ஒருவரான தாமஸ் ஹக்ஸ்லி ஜடம், ஆற்றல் ஆகிய இரண்டிற்கும் அப்பால் மூன்றாவதாக ஒன்று இருப்பது எனக்கு தெளிவாக புலப்படுகிறது. அதுவே உயிர். அது ஜடத்தினாலோ ஆற்றலினாலோ அவற்றின் கலவையினாலோ உருவாவது சாத்தியமல்ல என்று கூறியுள்ளார். உயிரின் தன்னிகரற்ற தன்மைகளை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற நீல்ஸ் போர் பின்வருமாறு கூறியுள்ளார். இயற்பியல், வேதியியல் ஆகிய இரண்டிலும் உயிர் குறித்து துளியும் தகவல் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருப்பினும் நம் அனைவருக்கும் உயிர் இருப்பதால்
உயிர் என்று ஒன்று இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். உயிர் என்பது இயற்கையின் ஒரு பகுதியாகவோ பொதுவான உண்மையாகவோ இருக்க வேண்டும். அதாவது இயற்பியல், வேதியியல் சடங்குகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட வேறுபட்ட ஒரு சட்டமாக அதனை நாம் கருத வேண்டும். அத்தகைய சட்டங்கள் உயிர் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறி செல்வதை தீர்மானிக்கும் மறுபிறவி சட்டங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.